தலைவரே, வார்டுக்கு வர நிதியெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டிஷனும் கொடுத்துருக்காங்க. கக்கூஸ் கான்ட்ராக்டிலேருந்து கால்வாய் கான்ட்ராக்ட் வரைக்கும் நீங்களே எடுத்துக்கிறீங்களாம். ஏய் நீ போ. ராது கொடுத்தானுங்களா இல்லை நீ கொடுக்க வச்சியா? சொல்கிறா. நீ போ. நீ போ. நீ போ. நீ போ. எல்லாத்தையும் ஸ்கூல்ல ஒழுங்கு மரியாதை இறக்கி. ஓகே வருங்க. ஏய் பல்லவா, என்னடா கையில? ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட். எதுக்கு? எஸ்பி எலெக்ஷன் நடக்குதுல்ல, அதுக்கு. புரியலையடா. நைனா, ஒரு ஊரோட ஓட்டு வேணும்னா யாரை பிடிப்ப? பஞ்சாயத்து தலைவர். வெரி குட். ஸ்கூல்ல பஞ்சாயத்து தலைவர் யாரு? யாரு? எங்க சாரு. சோ டீச்சர்ஸை கரெக்ட் செஞ்சா ஓட்ட அள்ளிடலாம். எப்படி? டீச்சர்ஸ் கையில என்ன இருக்கு? எனக்கு தெரியாது. அட்டெண்டன்ஸ், இன்டர்னல் மார்க்ஸ், கான்டாக்ட் சர்டிபிகேட் இதெல்லாம் இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு அடிமை. என்ன டில்லி? எல்இடி கேட்ட சர்டிஃபிகேட் இன்னும் காமிக்கல. இவன் கன்ஃபார்ம் சிஎம்டா. யார் பிளட்டு? யார் பிளட்? என்ன தலைவரே, மனசுக்குள்ள பேசினாலும் கேட்குறீங்க, 1000 கிலோமீட்டர் தாண்டி சம்பவம் பண்ணாலும் பார்க்குறீங்க. நாங்கள் எப்படி தான் வாழ்றது? டேய் டில்லி, சொல்லுங்க. அவன் வீட்டுக்கு மூலையில தான்டா சிசிடிவி கேமரா வைப்பான். எனக்கு மூளையே சிசிடிவி கேமரா தான்டா. என்னப்பா இது? வாட் இட் இஸ்? அவங்க தமிழ்ல அத்தானே சொன்னாங்க. ஏமி செப்தாரப்பா செப்பண்டி. டீச்சர், இங்க எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு. மதர்ஸ் டே இருக்கு, ஃபாதர்ஸ் டே இருக்கு, ஏன் வேலண்டைன்ஸ் டே கூட இருக்கு. ஆனா டீச்சர்ஸ்க்கு அதான் டீச்சர்ஸ் டே இருக்கே. இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுப்பாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு ரோசா பூ கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் டேக்கு டிங் டிங் பெலிஸ்ட் ஸ்கூல் விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. நிறுத்து. அது நடக்கக்கூடாதுன்னு தான் டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன கிஃப்ட். குருவே நமக. கூடுங்கடா. உங்கள் அன்புடன் ஸ்டூடெண்ட். Thank you. உங்கள் அன்புடன் ஸ்டூடெண்ட். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. Nice boy ல. நல்ல கிஃப்ட்ல. தங்கமான பிள்ளை கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போறான். இடியட். ஏன் சார்? வேஸ்ட்கி போல புடவை கொடுத்துருக்கான் ஐயா. அன்பா கொடுத்தது கட்டிக்கும். டேய் பல்லவன் எல்லா டீச்சர்ஸுக்கும் gift கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்டா. பல்லவனுக்கே ஓட்டு போட்டுலாம்டா. இல்ல மிஸ் இன்டர்னல் கை வச்சிருவாங்க. ஆமாமா, அதுக்கே ஓட்டு போட்டுடலாம். டீச்சர்ஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கான். ஓட்டு போறவனா பல்லவனுக்கு ஓட்டு போட்டுரு. அக்கா, முருகருக்கும் பிள்ளையாருக்கும் மேங்கோல நம்ம ஃபைட் வந்துச்சாமே. அது மேங்கோ இல்லடா, ஞானப்பழம். ஓ, ஞானப்பழமா? என்ன ஃபைட்டு? அதாவது நாரதர் ஒரே ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்தாரு. அந்த ஒரு ஞானப்பழத்தையும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி முருகரும் விநாயகரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பாலிக்கா அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. என்ன காம்படிஷன்? இந்த உலகத்தை யார் சுத்தி கதை இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. போயிட்டு அப்புறமா வா. அக்கா கண்டினியூ படா. இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம். ஓ, முருகர் மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுத்த போயிட்டாரு. விநாயகர் தன்னோட அப்பா அம்மா தான் இந்த உலகம் நினைச்சு அவங்க 2 பேரையும் சுத்தி வந்தாரு. சோ ஞானப்பழம் விநாயகருக்கு போயிடுச்சு. பேசாம நீயே மேங்கோ வாங்கிடு. டேய், அப்போ நீ விநாயகரா? இல்ல, விநாயகர் எப்படி உங்க அப்பா அம்மா சுத்தி வந்தாரோ அதே மாதிரி நீ எச்சமா சுத்து. டேய், என்னடா சொல்ற? பிள்ளையார வச்சு பாலிடிக்ஸா புதுசா பண்றதா நினைப்பா? ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டாங்க பாலிடிக்ஸ். நீ ரொம்ப லேட். இப்பயே இவன் ராஜதந்திரியா ஆசைப்படுறான். இது லேட்டு, ஆனா இந்த பிளான் இட்டு. ஏய் கிளாஸ் போல சார், சின்ன பசங்க மாரி சூப்பரா தடுக்கிறீங்க சார். ஏய் இதை சொல்லி என்னை ஏமாத்தாத. யூனிஃபார்ம் கலர்ல இருந்தா பின்னாடி அடிக்கிறேன்னு சொல்லிதான் கலர் மாத்து. சார், சட்டையை மாத்துறது முக்கியம் இல்ல சார், சைஸா மாத்துங்க சார். எஸ்பிஎல் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். சன்னெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கோ டு ஆபீஸ். என்ன சொன்ன? எலெக்ஷனை கேன்சல் பண்ணணுமா? தோத்துருவோன்னு பயப்படுறியா? லைஃப்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். பிலாசபி, இந்த சோஷியல் நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பிலாசபி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல சார், எங்களுக்கு என்னெல்லாம் வேணும், நாங்க எப்படியெல்லாம் வளரணும்னு பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, உங்களுக்கும் தெரியும். எஸ்பிஎல் யாருன்னு நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க சார். தேவையில்லாம எங்களுக்குள்ள எதுக்கு சார் சண்டை? ப்ளீஸ் ஸ்டாப் த எலெக்ஷன் சார். ஓகே, ஐ வில் டிஸ்கஸ்.
பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் இதை பற்றி பேசுகிறேன். டேய் நீ சொன்னதை நான் அப்படியே ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டேன்டா. டேய் நில்றா. டேய் ஏன்டா நான் அப்படி சொல்ல சொன்னேன்? பெருசுங்களுக்கு அண்ணியனை பிடிக்காது, அம்பியை தான் பிடிக்கும். நீ அம்பி ரங்கநாயகி, எலெக்ஷன் ஸ்டாப்பு, எஸ்பிஎல் கம்மு முன்ன எஸ்பிஎல் அக்கோரே. Good evening, everybody. We are very much proud and glad to invite our chief guest, beloved leader, living Mahatma. Hey, 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 அப்பாடி உட்கார் உட்கார். சார் வந்து பேசுங்க. நான் தான் பேசணுமா? ஆமாங்க சார். வரேன். வெந்து தணிந்தது காடு தக்காளி பக்கிரி சாமிக்கு வணக்கத்தை போடு. And parents, I am very much honored here to speak for you. என்னடா இங்கிலீஷில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? தமிழ் வாழ்க வாழ்கிறது காம்பவுண்டுக்கு வெளியே, இங்கிலீஷு காம்பவுண்டுக்கு உள்ள. எனக்கு ஒரு அளவுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், ஏன்னா நான் படிக்கலை. படிக்காதனால தான் இந்த ஸ்கூலை பக்ரிசாமி கட்டினார். இந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் பக்ரிசாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். பக்ரிசாமி யார்? பக்ரிசாமியை பேசுகிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பக்ரிசாமி மிக சிறந்த தியாகி. பக்ரிசாமி ஒரு கல்வி வள்ளல். பக்ரிசாமி ஒரு சிறந்த அவர்கிட்ட கேளு. யோ இங்கே வாயா, இங்கே வா. ஐயா. நான் தான் அது பக்ரிசாமி. நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. எல்லாம் உட்காருங்க போங்க. இந்த பக்ரிசாமி இந்த பக்ரிசாமி வேணாயா, விடுங்க. இப்போ நான் ஏன் இந்த விழாவுக்கு வந்தேன்டா, மாணவர் தேர்தல் வேண்டான்னு பல பேர் பேசுகிறத நான் கேள்விப்பட்டேன். நம்ம நாட்டில் தேர்தலே வேணாம்னா என்ன கதியாகும்? உங்களுக்கும் ஓட்டுக்கு பணம் கிடைக்காது, எனக்கு வருமானம் கிடைக்காது. அதனால மாணவ செல்வங்களே, நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஒரு பொது இடத்துக்கு அனுப்புகிறீங்க, என்ன சொல்லி கொடுக்குறீங்க? குட் டச், பேட் டச், இவங்களோட பழகு, இவங்களோட பழகாத, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பீங்க. எப்படி மாணவர்களுக்கு செக்ஸ் கல்வி முக்கியமோ அதே மாதிரி அரசியல் கல்வி, பொலிட்டிக்கல் சயின்ஸும் முக்கியம். அதை கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும். மாணவர் தேர்தல் நடக்கும். எஸ்பிஎல் எலெக்ஷன்ல நிக்கிறியா? ஆமா தலைவரே. வெரி குட் வெரி குட். யார் புள்ள? ஆதிமூலம் புள்ள தலைவரே. யார் புள்ள? ஆதிமூலம் தலைவரே. ஆதிமூலம் எனக்கு தெரியாதா? இந்த பாரு, யாரு புள்ள? செண்பகம். செம்பகம் பிள்ளையா? ஆதி மூலம் ஊரெல்லாம் பிள்ளைய பத்து போட்டான். எலெக்ஷன் தானே நடத்துறப்போ. மாணவர்கள் அரசியல் படித்தாதான் நம்மளை ஆளப்போறது யாருன்னு தீர்மானிக்க முடியும். அரசியலை நாம் தவிர்ப்போமானால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நம்மை ஆள நேரிடும். இதை நானும் சொல்லியிருக்கேன். இதை கேட்டுட்டு பின்னாடி பிளாட்டவும் சொல்லியிருக்காரு. கேட்டுக்கிட்டீங்களா? அதனால மாணவர்களுக்கு அரசியல் கல்வி வேண்டும். நான் இங்க கூட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு நாள் நீ சொன்னதை நான் செஞ்சேன், இன்னைக்கு நான் சொல்றது நீ கேளு. ஒரு செல்ஃபி. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அண்ணன் போற போக்கு சரியில்லை. அந்த பானிபூரிக்காரி பையனோட சுத்திட்டு இருக்காரு. நாம செட்டி நாட்டு சமையல். அண்ணன் சப்பாத்திக்கும் டாலுக்கும் டைவடிக்கிற மாதிரி தெரியுது. கவனம். சமயக்காரன் சமைச்சுதான் கொடுக்கணும், போட்டு கொடுக்க கூடாது. செட்டிநாடு சமையல்ல சப்பாத்தி என்றாலும் எங்கேந்திரா வந்துச்சு? மூடிக்கிட்டு உள்ள போடா நாயே. ஓகே. பா
பல அரசியல்வாதிகளோட லைஃப் இந்த கிச்சன் கேபினட்னால தான் நாசமா போகுது. யோ நீ அந்த பையனோட ஏன் சுத்துற? நம்ம புள்ளைய கவனிச்சியா? அந்த பானிபூரிக்காரியோட பெத்தியா? இதை தானே கேட்க போற. ஏன் டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். நான் பண்றது விளையாட்டுத்தனமா தெரியும், ஆனா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆதிமூலத்தை என்னால மேயர் எலெக்ஷன்லயோ கட்சி எலெக்ஷன்லயோ ஜெயிக்க முடியல. அவனை பலத்துல அடிச்சு ஜெயிக்கிறத விட அவன் பலவீனத்துல அடிச்சு ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணேன். அவன் பையனை வச்சு அவன் குடும்பத்தை உடைப்பேன், அவன் நிம்மதியை கெடுப்பேன். இதோ நாங்க எடுத்த செல்ஃபி. இந்த போட்டோவை ஆதிமூலத்தோட மூத்த மகனுக்கு நம்ம நீலாம்பரி போன்ல இருந்து அனுப்புறோம். இதை பார்த்தா அவன் எங்க நம்ம ஸ்கூல் எலெக்ஷன்ல தோத்துருவோமோன்னு பயந்து அவங்க அம்மாவை குழப்புவான். அவங்க அம்மா ஆதிமூலத்தை குழப்புவான். ஆதிமூலம் என்ன பண்றதுன்னு தெரியாம சக்களத்தி சண்டையில உள்மூலம் வந்த மாதிரி துடிச்சு சாவான். நாம நிம்மதியா நம்மளோட அரசியல் பயணத்தை தொடரலாம். இந்த நீலாம்பரி போன்ல இருந்து உன் கையால இந்த போட்டோவை அவனோட போனுக்கு அனுப்பு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. நம்ம மகளிர் அணி தலைவிய எவனை போதியில புடை பிடிச்சி தரமே யார் அவன்? நீங்க தான் தலைவர். என்னடா கவுத்து போட்ட மாதிரி உட்காந்துக்கிற? என்ன கன்ஃபியூஷனா? நீ தான் டாடி கன்ஃபியூஷனே. நான் என்னடா கன்ஃபியூஷனு? நான் என்ன செஞ்சேன்? ஒழுங்கா என்னதான் செஞ்சிருக்க? என்னப்பா? ஒன்றும் இல்லை தலைவரே, சப்பாத்திக்கும் சோத்துக்கும் சண்டைன்னு நினைக்கிறேன். ஓ அதான் பிரச்சனையா? ஓகே சால்வ் பண்ணிடலாமே. சால்வும் பண்ண வேணாம், சால்னாவும் பண்ண வேணாம். ஏடா டாடி எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பேட்டிங்கு. கிரிக்கெட்ல எல்லாம் பவுலர்ஸை பார்த்து தான் பயப்படுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, விக்கெட் கீப்பர்கிட்ட தான் கேர்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா அவன் தான் எப்போ கிரீஸை தாண்டுவோன்னு வெயிட் பண்ணி அடிப்பான். நேருக்கு நேரா அவுட் ஆகும். ஆனா ஸ்டெம்பிங்கு சான்ஸே இல்லை. அப்படின்னா நீ ஸ்டெம்ப் இல்லாம தான்டா மேட்ச் ஆகணும். பையன் பேச்சு தலைவரே, முன்னோக்கு இருக்கு. தம்பி சொல்றது ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லை. சரி விடுங்க. எதிரி கூட நம்பிடலாம், கூட இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க நம்ம வேணாம் சொல்லிட்டு போறான். ஆனா ஓகே, ரெண்டு பேரும் ஒரே கேம் நோக்கி தான் போறோம். கரெக்ட் கரெக்ட். தம்பி கிரிக்கெட் விளையாடுறாரு, நம்ம என்ன கேம் விளையாடுறோம்? அவர்கிட்ட டபுள் கேம் ஆடிட்டு இருக்காருல்ல, அவரை போய் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க கேக்குறீங்க? கடவுளா இருக்கிற இயேசுநாதர் காலகட்டத்துல இருந்து என்ன பிரச்சனைன்னா, எதுல நிக்கிறான் பாரு எதிரி, அவன் பிரச்சனை கிடையாது. ஆமா தலைவர், உங்களுக்காக உயிரே கொடுப்போம் சொல்லி முதுகு பின்னாடி நிப்பானுங்க தெரியுமா, அவனுக்கு தான் பிரச்சனை. சரணா ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு எல்லாரும் துணி அலெக்சாண்டர்னு ஒரிஜினல் ஃபாதர் நான் தான் உனக்கு பேர் வச்சிருக்கணும். சர்ச்சி ஃபாதர் வச்சாருன்னு சொல்றேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தான்டா அசிங்கமா இருக்குது. உங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்டா அவனு, என்னை மன்னிச்சிடறான். இப்பெல்லாம் பேசுவேன் நீ நினைக்கிறியா? ஏய், அம்மா வச்சு நீ என்னால் மெயின்டைன் பண்ண முடியலடா. நார்த்துல நமக்கு ஒரு சந்ததி இருக்கணும் தான் ஒரு நாத்தை நட்டேன். சரி, ஒன்னும் கூட உனக்கு எதுக்கு பிரச்சனை? நீ துணை தலைவர் ஆயிட. எங்க அம்மாவும் செகண்ட், நானும் செகண்டா? அப்படிலாம் பேசாத நைனா. அண்ணன் கூட போட்டி போட்டு என்ன சாதிக்க போற? அவனை நான் ஜெயிக்க வைக்கிறேன். என்ன சிஎம் ஆக்குறியா? சிஎம் பதிவுன்னா வெங்காய பஜ்ஜியாடா, அவன் பேப்பர்ல மச்சு எதிர்பார்த்துக்கு. இங்க பாடுறா தம்பி, சிஎம் பையனா இருந்தாலும் அடிமட்ட தொண்டனா இருக்கணும், அடிமட்ட தியாகி வேலாம் செய்யணும். அப்பதான் சிஎம் ஆக முடியும். சிஎம் பதிவை குத்து பராட்டா மாதிரி போட்டு ஆளுக்கு பிச்சை எடுத்துக்காதீங்கப்பா, புரியுதா? உங்க ஹெல்ப்ல நான் வளரல, வந்து காட்டுறேன். வரட்டா? டாட்டா. டாட்டாவா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு டாட்டா காட்டுறாதீங்கப்பா. என்ன பண்றது, இது ஒரு பழக்கமா இருக்குது. டாடிக்கு டாட்டா காமிச்சிட்டு போறான். நீ சிஎம் வலிக்கல, சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுது. என்னத்த சொல்றது, கடும்ல யாரோட பிளட் பாயும்ல. ஓஹோ, நீ கொஞ்சம் உள்ள உக்காரு, எப்படி பாயுது நான் காட்டுறேன். எப்போ பார்த்தாலும் பிளட்டு பிளட்டுன்னு என் பிளட்டு மேலே சந்தேகப்பட வைக்கிறேன். உக்காரு. ஏய், பணம் பணம்னா நான் எங்கடி போவேன்? பணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனே கேட்க முடியும். இருந்தா தர மாட்டேனா? என்ன சொந்தமா வீடா கட்டி வச்சிருக்க? வாடகை கொடுக்க வேணாமா? உடனே வேணும்னா கோயில் உண்டியில தான் உடைக்கணும். ஓட எதையாவது செய்யி, பணம் வேணும். என்னைய போட்டு கோயில்ல உண்ட சோறு சாப்பிட சொல்றியா? கோயில்ல உண்ட வச்சு சாப்பிடுறா? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? இப்ப பார்த்தாலும் பணம் 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 இல்லாம எப்படியா வாழ்றது? நீ பாட்டுக்கு வேதாந்த பேசிட்டு ஊர் சுத்திட்டு இருக்க, நான் இட்லி கடையில வெந்துகிட்டு இருக்கேன். ஆமாயா, நான் பேசுற நியாயம் எல்லாம் உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். கத்து கத்து, நல்லா கத்து. அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. எவ்வளவு கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதான். பாத்தி அவர் பண்றதெல்லாம் உனக்கு காதுல விழுதா? ரங்கநாயகி அம்மா, நீங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறல. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியுதா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. எது கேட்டாலும் இல்ல. வெறும் வாயில சோறு போட்டுற முடியுமா? ச்சே, இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? எது கேட்டாலும் இல்ல, முடியாது, பண்ண மாட்டேன். இந்த சொல்ற மாதிரி இருந்தா அப்படிலாம் வாழ்ந்துட முடியுமா? தனியால எவ்வளவுதான் பாக்குறது? வீட்ல ஒரே பிரச்சனை, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு.
ப்ரெஷர் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம கிட்ட ஒன்றும் இல்லைன்னாலும் வெளியே காட்டிக்க கூடாது. நீ படிச்சு நல்ல பெரிய ஆளை வந்து அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ படிக்கணும், நல்லா படிக்கணும். இவரெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வறுமையை வெளியே காட்டினா குறிப்பாக பெண்கள் விலை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீ தைரியமா இரு. தைரியம் உடம்புல இல்லை, மனசுல இருக்கணும். பிபி செக் பண்ணவா டாக்டர்? ட்ரிப்ஸ் ஏறட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே டாக்டர். ரங்கநாயகியா டாக்டர்? ஓகே. ரங்கநாயகி அட்டெண்டர் யாரு? நான் தான். டாக்டர் கூப்பிடுறாங்க. ரங்கநாயகி பேரெல்லாம் ரொம்ப அழகாக தான் வைக்கிறோம், ஆனால் குழந்தைங்களை வளர்க்குறதுல தான் அந்த அளவுக்கு அக்கறை காட்டுறது இல்லை. என்னாச்சு டாக்டர்? வீட்டில் குழந்தைங்களை எங்கே நிம்மதியாக வளர்க்குறோம்? நம்மளோட பிரச்சனை, நம்மளோட ப்ரெஷர், நம்மளோட ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அந்த குழந்தையோட தலையில் ஏற்றி வைக்கிறோம். சரி, இங்கே தான் வீட்டில் தான் ப்ரெஷரு அப்படின்னு ஸ்கூலுக்கு போனால் நமக்கு படிப்பு மட்டும் போதாதுன்ட்டு அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ், இப்படி ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷருன்ட்டு. சரி, ஸ்கூலு காலேஜுன்னு முடிச்சுட்டு சொசைட்டிக்கு வந்தா எப்பா அது இதோட பெரிய ப்ரெஷர். இது எல்லாத்தையும் தாண்டி வந்தோம் எந்த குழந்தையும் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதே இல்லை. குழந்தைங்கள வாழ விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, சரியாயிடுவா. ரங்கநாயகி ரொம்ப பாவம் தெரியுமா? அவ பார்க்க தான் சந்தோஷமா இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றாடா. அவளை ஸ்கூல் எஸ்பிஎல் எலெக்ஷன்ல நிக்க வச்சா அவ மைண்ட் டைவர்ட் ஆகும் தான் நாங்கெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்றோம் தெரியுமா? ரங்கநாயகி ஹாய். ஹாய். தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, அது நீதான் என்ன லைஃப்ல என்னைக்குமே பாஸ் ஆகணும்னு மட்டும் நினைக்காத. ஃபெயிலியர்லயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. நான்லாம் எத்தனை முறை ஃபெயில் ஆயிருக்கேன் தெரியுமா? எஸ்பிஎல் இருந்து வாபஸ் வாங்கிட்டேன். இனிமே நீ தான் எஸ்பிஎல். ஏன்? நமக்குள்ள என்ன இருக்கு? யார் இருந்தா என்ன? ஒரு கேம்னா அதில் தோத்துட்டோம்னா திருப்பி அடுத்த கேம்ல பார்த்துக்கலாம். பல்லவா, லைஃப்ல எத்தனையோ ஃபெயிலியர் பார்த்துருக்கேன், ஆனா இந்த ஃபெயிலியர் பிடிச்சிருக்கு. அலெக்சாண்டர், இங்க வா. இந்தா, இது கொண்டு போய் பானிபூரி விற்கிறவன் மகன் அலெக்சாண்டர் பையில வை. எதுக்குப்பா? சொன்னதை செய். என்ன அலெக்சாண்டர் பேக்ல வச்சிருலையா? உள்ள வை. 001.001. இத பாரு மாவீரா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாங்கிறதுக்கு இது ஒன்றும் தேர்தல் அரசியல் இல்லை. உங்க அக்காவோட வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். நானும் உங்க மாமனும் அரசியல் என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம், ஆனா குடும்பம்னு வரும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வடநாட்டை பார்த்து ஓடிரு.
பாபா என்ன ரிங் ஆகுது? ஹலோ, உங்க பையன் சரியில்லை. ஸ்கூலுக்கு வரும்போது மொபைலோட வந்திருக்கான். அறிவு கட்டம். சாரி சார். சாரி சார். வாத்தியாரே செக்கிங் பண்ணியா? இல்ல சார். ரூமுக்கு வா, வச்சு செய்யறேன். பகிரங்கமா சொல்லிட்டு போறாரு. டேய் நில்டா. வாத்தியார்ட்ட பேசும்போது எஸ்ஆரியா? செக்கிங்கா? ஏய் ஏன்டா ஆடுற? சார் இடுப்பு தொட்ட ஆடாம ரொம்ப ஓவரா பேசுற நீ. திரும்படா. செக் பண்ணிக்கோங்க. ஏய் ஏதுடா பணம்? சார் எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாம எப்படி உன் பேக்ல வரும்? How do I know? I don't know வா. ஆங்கிலமா பேசுற? உள்ள வா, அடிப்பாங்க அம்மாம்ப. சார் சார் தள்ளுங்க தள்ளுங்க. பாருக்கா கடை எப்படி அடிச்சுட்டு இருக்கிட்டாங்க. பாருக்கா என் தடுக்க போட என்ன அடிச்சிட்டாங்க. எல்லாம் போச்சுக்கா. நம்மளே ஊற விட்டா போசல்ட்டாக்கா. ஆண்டி அடிச்சிட்டாங்கக்கா. பையன் பொண்ணு காசு எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஆண்டி. டிசி கொடுக்க போறாங்க, சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் சார். சாரிம்மா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்தாங்க. அந்த வெசவாண்ட ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. போடா. ஏய் என்னடா? முட்டாளப்பா, இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டியே. இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டியே. அவனை அடிச்சு விரட்டிட்டீங்களேடா. தம்பி மேல அவ்வளவு பாசமா? தம்பின்னு பாசமா? குத்தன கொலா உடனே. அவன் இல்லனா என்ன ஆகுன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். எனக்கு மட்டும்தான்டா தெரியும். இப்ப என்னாக போகுதோ என்னாக போகுதோ என்னாக போகுதோ. ஒன்னும் நடக்காதுப்பா. ஒன்னும் ஆகாதா? அரிசி மண்டியில அரிசி திருடினவெல்லாம் அரசியல்வாதியானா இப்படிதான் ஆகும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சடா லூசப்பா. உன் கட்சி துணில நீயே தூக்கு மண்ணு செத்துரு. கட்சியே தூக்கல் தான்பா தொங்குது. நீலாம் எங்கிருந்துடா வந்த? எங்கிருந்து? வாயா வயிற்றுல இருந்து. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஆளு மாறல, இந்த சேரும் மாறல. தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் மாறிடுச்சு. ஆவடி ஆவடியப்பன் ஆதி மூலம் நரசிம்ம பல்லவன் எனும் நான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இப்படியே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா 6வது படிக்கிற என் பேரனை கூட சிஎம் ஆக்கிடுவேன். ஏன்னா ஒய்நாட்டில் ஒரு 4 மலை வாங்கிட்டா என் தலைமுறையே சேஃப். என்ன தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்குனதுக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்களோட எண்ணம் அரசியல்வாதினாலே
கேடி முல்லை மாதிரி திருடேன் மீமு ட்ரால் இல்லையா? அப்படி இல்லைங்க. நம்ம அரசியல்வாதி கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பான், அதனால தான் அவன் ஜெயிக்கிறான். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க, சிஎம். இந்த மீசை தாடி முடி எடுக்கணும்னா நான் சிஎம் ஆகணும்னு நினச்சேன். இப்போ நான் சிஎம் ஆயிட்டேன், மொட்டை போட்டுடுறேன். அதனால் மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். எந்த துறையாக இருந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருங்க, ஜெயிப்பீங்க. ரோலக்ஸு டிதிஸ்ரா லீடர், அப்பாவை பார்க்க போகணும். அப்பாவை பார்க்க போகணும். அவனை வேற பார்க்கணும். மம்மி டெம்பிள், டேடி காட், அவங்க கிட்ட பிளெஸிங் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேனே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. எல்லாம் பண்ற லைக்ஸ் நீங்க சொன்னா ஓகே தான். தெரியல மூஸ்கோ. என் பையனோட பிஏ ஃபோன் பண்ணி உங்க பையன் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறான், அதனால நேரா வந்துட்டு இருக்க ஐயான்னு சொன்னான். வந்தான். அப்பா, மம்மி, அப்பா, நான் சிஎம் ஆயிட்டேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நினச்சியாடா? ஏய், நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, சாடிஸ்ட். ஏண்டா பெத்த தான் பெத்த, இவ வயத்துல ஏண்டா பெத்த? அதுவே அந்த நார்த் இந்தியன், அந்த வடநாட்டு தாய் வயிற்றுல இருந்து நான் வெளியே வந்து பிறந்திருந்தேன்னு இந்நேரத்துல எல்லாம் வேணாம் வாயில வருது. என் பர்த்டே பிராங்க் பண்ணிட்டியாடா? அவன் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்குது. அதான் லில்லி பானிபூரி காரிச்சு, எனக்கு அவளுக்கும் சேர்ந்து போனானே அலெக்சாண்டர். இப்போ அவன் என்ன ஆனா தெரியுமா? நமஸ்கார். I am proud to say my roots are deeply rooted from Tamil Nadu. Jai Hind. Who's this disturbance? Alexander. நைனா, क्या बोलो? நீங்களும் தான் தமிழ்நாடு விட்டு என்ன ஓட விட்டீங்கோ. ரயில்வே ஸ்டேஷனு பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்தேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நைனா? ஆனா இன்னைக்கு ஆவுடியப்பன் ஆதி மூலம் அலெக்சாண்டர், the son of Lily, the Prime Minister of India. சரி, பழையசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நீ பேசாம கிளம்பி டெல்லிக்கு வா நைனா. நீயும் அண்ணா கூட எவ்வளவு நாள் தான் மல்லு கட்டுவ? டெல்லிக்கு வர நடு ரோட்ல விட்டுற மாட்டியே? ராஷ்டிரபதி பவனுக்கு வரியா? உன்னை நான் பிரசிடென்ட் ஆகிடுறேன். என்னப்பா சொல்ற? ஆமா நைனா, உண்மையதான் சொல்றேன். நீ தான் பிரசிடென்ட், கிளம்பி வா. I Avadiyappan Adimoolam do savor in the name of the God that I will faithfully execute the office of the President of the Republic of India. என்னை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மிக்க நன்றி.